நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிற தலைப்பு அபாய்ட் இன் மீ, என்னில் நிலைத்திருங்கள். நம்ம இந்த 6 நாளும் நம்ம ரொம்ப வித்தியாசமான தலைப்புகள் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தியானிக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக ABCDEFG அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டர்ஸில் ஆரம்பிக்கிற நம்ம சில காரியங்களை நம்ம வேதத்துலேருந்து நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ அதில் இந்த நாளில் முதல் நாள்ன்றனால அபாய்ட் இன் மீ, என்னில் நிலைத்திருங்கள். இந்த உலகத்தில் நிறைய ரிலீஜியன்ஸ் இருக்குது, அப்படி தானே? ஸோ நிறைய ரிலீஜியன்ஸ் இருக்குது. ஆனால் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இஸ் இட் அ ரிலீஜியன்? அதுவும் ஒன் ஆஃப் த ரிலீஜனா? இல்லைல்ல. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலீஜன், பட் இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். அப்படி இல்லைன்னா இட்ஸ் அ பர்சனல் அண்ட் அ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் வித் அவர் மேக்கர், with our God. அதுதான் கிறிஸ்டியானிட்டி. ஸோ இஃப் we have to define Christianity, it is a beautiful and a personal relationship with our maker. சரியா? ஸோ ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் God is not a dictator. He is not a dictator. அண்ட் நம்மளை வந்து ஒரு ஸ்லேவாகவும் அவர் பார்க்கவே இல்லை. ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை அப்படி பார்க்கவே இல்லை. He is such a loving God. அவர் எப்போவுமே வந்து நம்ம கூட வந்து நல்ல ஒரு உறவில் இருக்கணும். He wants to always have a relationship with us. From the beginning, he was longing for this kind of relationship. நம்ம வேதத்தில் ஆதியாகமம்ல when we see in Genesis, we see that when God made the first couple, he wanted to enjoy a fellowship with them. இல்லை, அவர் உண்டு பண்ணின அந்த மனுஷர்கள் கூட நல்ல ஒரு உறவை வந்து நல்ல ஒரு ஃபெல்லோஷிப்பை அவங்க வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சாங்க. தட்ஸ் வை he came to visit them in the garden of Eden. இல்லை, ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் 8வது வசனத்தில் அந்த சாயங்கால பொழுதில் ஆண்டவர் என்ன செய்கிறாங்களாம், அந்த கார்டனுக்கு வராங்க. ஏன் அப்படின்னா, he wants to meet his creations and want to talk to them and want to have fellowship with them. நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்டில் புதிய ஏற்பாட்டில் பார்த்தாலும் ஜீசஸ் chose 12 disciples. எதுக்கு அப்படின்னா, அவருக்கு சர்வ் பண்ணுறதுக்காக இல்லை. he chose them so that he could be with them. அவர்கள் தம்மோடு கூட இருப்பதற்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ அதற்காக தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேயும் நம்ம காட் த ஃபாதருடைய கேரக்டர் பார்க்குறோம். ஹி வாண்ட்ஸ் டு ஹேவ் ஃபெல்லோஷிப் வித் அஸ். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஜீசஸ் த சன் ஆஃப் காட், ஹீ ஆல்சோ வாண்ட்ஸ் டு ஹேவ் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் அஸ். காட் ஆல்வேஸ் என்ஜாய்ஸ் த ரிலேஷன்ஷிப் வித் அஸ். பட் த்ரூ அவுட் த ஹிஸ்ட்ரி இந்த நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவர் நேசித்த அவர் உண்டு பண்ண மக்கள் என்ன பண்ணாங்க, அவரை விட்டு தூரம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து அவருக்கு கோபத்தையும் ரொம்ப வருத்தத்தையும், அது மாத்திரம் இல்லை, பல இடங்களில் ஆண்டவர் பனிஷ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, he wants to bring back his people. அவருக்கு திரும்பி அவங்க மக்கள் அவர்கிட்ட அவர் சேர்த்து கொள்ளணுன்ற ஆசையோடு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் சிக்ஷைகளை ஆண்டவர் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா, யாத்திராகமம் 34:14 சொல்லுது, he is a jealous God. According to Exodus 34:14, யாத்திரா 34:14 படி he is a jealous God. ஏன் அப்படின்னா, அவருடைய கிரியேஷன்ஸ் நம்ம மற்ற கடவுளுக்கு பின்னால் போகும்போது அவர் வந்து he feels jealous. he wants us to come back. இல்லை, he wants us to be with him. அவர் கூட இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனால தான் the first commandment நம்ம மத்தேயு 22 நமக்கு 10 கட்டளைகளில் நம்ம யாத்திராகமம் 20 அதிகாரத்தில் ஆண்டவர் 10 கட்டளைகளை நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 10 கட்டளையும் ஷார்ட் பண்ணி 2 கட்டளையாக மாற்றிட்டாங்கல்ல. மத்தேயு 22:37, அப்புறம் லூக்கா 10:27. யாராவது வாசிக்கிறீங்களா? மத்தேயு 22:37 வாசிக்கிறீங்களா? வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட் he gives? மத்தேயு 22:37. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே? எஸ், ஓகே. லவ் த ஓகே ஓகே, அது கண்டினியூ பண்ணுங்கண்ணா. Can you this is the first and the greatest commandment. Okay, second also வாசிருங்க. Okay. ஓகே. ஸோ த ஹோல் லா ஹேங்ஸ் ஆன் திஸ் 2 கமாண்ட்மெண்ட்ஸில். நம்ம எவ்வளோ கமாண்ட்மெண்ட்ஸ் நம்ம ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லாம் பார்த்துட்ருக்கோம். பட் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஆண்டவர் 2
இந்த ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் கமாண்ட்மெண்ட் உள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் தட் கம்ஸ் அண்டர் த கான்செப்ட் லவ். லெஸ் லவ் த லார்ட் வித் ஆல் யர் ஹார்ட், வித் ஆல் யர் மைண்ட், வித் ஆல் யர் ஸ்ட்ரென்த். ஸோ நம்ம இப்படி நேசிக்கும் போது நம்ம வந்து மற்ற கட்டளைகளை ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி தானே? when we love the Lord, நம்ம என்ன செய்வோம், மற்ற கமாண்ட்மெண்ட்ஸில் we will not have any other God, we will worship him alone, இல்லை அது 10 கட்டளைகளை நம்ம என்ன செய்வோம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம்ல. ஸோ the whole thing is based on love. So there are different kinds of from the beginning I kept telling that God wants to have a good relationship with us. ஸோ என்ன மாதிரிலாம் ஆண்டவர் நம்ம கிட்ட ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்ம த்ரூ அவுட் த பைபிள் we can see what kind of, நீங்கள் சொல்ல முடியுமா என்ன மாதிரிலாம் ரிலேஷன்ஷிப் we have with God? Can some of you tell? Maybe மியூட் ஓப்பன் பண்ணி நீங்கள் சொல்லலாம். லைக் ஃபாதர், he is the father and we are the children, இல்லை he is the creator and we are the creation. அந்த மாதிரி வேறு என்னெல்லாம் ரிலேஷன்ஷிப், what are the other kind of relationship we have with our Father? Yeah, he's a teacher and we learn from him. Okay, where? Yeah, he's a provider. Yeah, he's a friend. Okay, the other things we can say, he's a shepherd and we are the sheep. He's the potter and we are the clay. He's the bridegroom and we are the bride. Lover. இப்படி நிறைய கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் we can enjoy. That's why we say Christianity is not a religion, but it's not a religion, but it's a way of life and it's a relationship we have with our maker. So there are several other relationships we have with our God. இதில் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்குற போர்ஷன் ஜான் சாப்டர் 15 verse 1 to 15 என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, he's a true vine and we are the branches. அவர் திராட்சை கொடியாகவும் நம்ம வந்து பிரான்ச்சஸ், நம்ம வந்து பிரான்ச்சஸாகவும் நம்ம இருக்கிறோம்ல. நம்ம ஜான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஜான் வந்து ஒரு 7 ஐ எம் சேயிங்ஸ் வந்து ஜீசஸை பற்றி சொல்கிறாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 7 ஐ எம், நானே அப்படின்ற 7 காரியங்கள் நம்ம இந்த ஜானில் மாத்திரமே வாசிக்கிறோம். ஜீசஸ் இந்த உலகத்தில் வாழும்போது ஐ எம் அப்படின்னு சொன்ன வார்த்தைகளை அவங்க கம்பைல் பண்ணி இந்த ஜானில் அழகாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் ஒன் ஐ எம் வந்து ஐ எம் த பிரெட் 6 verse 35 வருது. ஐ எம் த லைட் அப்படின்றது யோவான் 8:12 வருது. ஐ எம் த கேட் அப்படின்றது 10 verse 7 வருது. ஐ எம் த குட் ஷெப்பர்ட் 10 verse 10 to 11 வருது. ஐ எம் த ரிசரெக்ஷன் அண்ட் லைஃப் 11 verses 25 வருது. ஐ எம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப் யோவான் 14:6 வருது. கடைசி த லாஸ்ட் ஐ எம் த ட்ரூ வைன். அதுதான் நம்ம இந்த 15வது அதிகாரத்தில் 5 நம்ம பார்க்குறோம். ஐ எம் த ட்ரூ வைன் அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 4 காஸ்பிள் அதே வந்து ரிட்டனில் நமக்கு தெரியும். 4 காஸ்பிள் மேத்யூ, மார்க், லூக் அண்ட் ஜான், இது 4மே ரிட்டன் பை டிஃப்ரெண்ட் பீப்புள், different writers, to different audience. Matthew writes to Jewish people, Mark writes to Mark odia audience yarana Romans, Luke odia audience yarana Greek, and John odia audience yarana he writes to the whole world. The whole world க்கு அவங்க எழுதுகிறாங்க. அண்ட் எல்லாருக்கும் தெரியும், as we read in the Bible, always wine has Jewish people வைன் கூட கம்பேர் பண்ணுறாங்க. வைன் கொடி, திராட்சை கொடி, வைன் VINE. ஸோ ஜூயிஷ் பீப்புள் ஆர் த இஸ்ரலைட்ஸ் நம்ம த்ரூ அவுட் த பைபிள் சாம் 80 பார்க்குறோம். அப்புறம் ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் 1-17 வரைக்கும். எரேமியாவில் பார்க்குறோம் 2:21, எசேக்கியல் 17:5-10 வசனத்தில். ஸோ இங்கே எல்லாத்துலேயும் வந்து இஸ்ரவேல் தேசத்தை, இஸ்ரவேல் மக்களை இந்த திராட்சை கொடியோட, ஆல்ரெடி வினியார்டு திராட்சை தோட்டத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம இந்த இதிலெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஆனால் எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்தோன்னா இந்த இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப they gave a very bad fruit. ஆண்டவர் அவங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க, அவங்கள சிட்சித்து அவருடைய வழிக்கு கொண்டு வராங்க, நிறைய ஃபர்கிவ் அவங்கள பண்ணுறாங்க, நிறைய வழிகாட்டுதல் பண்ணுறாங்க. ஆண்டவர் நிறைய காரியங்கள் இந்த மக்களுக்கு பண்ணியும் கூட they gave bad fruit.
God expected good fruit from the people of Israel, but they always gave bad fruit. இல்லை அந்த ஆண்டவருக்கு ரொம்ப ஒரு ஏமாற்றமான ஒரு கனியை தான் அவங்க கொடுத்துட்டே வந்தாங்க. ஆனால் அந்த ஜான் 15:1-15 நம்ம என்ன பார்க்கணும்னா, ஜீசஸ் இஸ் ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் த ட்ரூ வைன். அவரே அந்த கொடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானே இல்லை, ஐ ஆம் த ட்ரூ வைன். பசங்க 4 வாசிக்கலாமா? 15:4 வாசிக்கலாமா? ஓகே, 1 ஃபர்ஸ்ட் verse வாசிக்கலாம். ஓகே ஓகே, ஹீஸ் அ கார்ட்னர் அப்படின்னு சொல்லி, அப்படி திராட்சை தோட்டக்காரர் அப்படின்னு சொல்லி இன்னொரு வேர்ஷனில் சொல்லியிருக்கு. ஸோ இங்கே வந்து ஜீசஸ் சேஸ் ஹீ இஸ் த ட்ரூ வைன் அண்ட் த காட் த ஃபாதர் இஸ் த கார்ட்னர் ஹியர். அண்ட் நம்மளாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளாம் யார்? வி ஆர் த பிரான்ச்சஸ், இல்லை அதோடைய கொடிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், பிரான்ச்சஸ். ஸோ இங்கே கார்ட்னர் என்ன பண்ணுறாங்க? வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் த கார்ட்னர் ஹியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஹீ டஸ் 2 things ஹியர். காட் த ஃபாதர் ஆர் த கார்ட்னர், இல்லை இந்த வினியாடை டேக் கேர் பண்ணுற கார்ட்னர் என்ன பண்ணுறாங்க? 2 காரியம் பண்ணுறாங்க. ஹீ கட்ஸ் அண்ட் ஹீ ப்ரூன்ஸ். வசனம் அப்படி தான் சொல்லுது, இல்லை அவர் என்ன பண்ணுறாரு? தமிழில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிளையை நறுக்கிறாங்க. ஹீ கட்ஸ் அண்ட் ஹீ ப்ரூன்ஸ் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம 2 காரியங்கள் நம்ம கீழே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹீஸ் ஃபிக்ஸிங். ரோமர் 11வது அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 11 verses 17 வாசிக்கிறதுல யாராவது? ரோமன்ஸ் 11 verse 17. நம்மளாம் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். ஆர் வி ரியலி வர்தி டு பி தோஸ் பிரான்ச்சஸ்? நம்ம உண்மையாகவே அந்த கொடிகளாக இருப்பதற்கு நம்ம வந்து தகுதி உள்ளவர்கள் தானா அப்படின்றத நம்ம நம்ம இந்த இதில் வாசிக்கலாம். ரோமர் 11:17. And you being the wild olive, okay, being grafted. Okay, so we were, yes. ஓகே, தேங்க்யூ. இந்த ரோமரில் நம்ம பார்க்கும்போது இட்ஸ் டாக்கிங் அபவுட் ஆலிவ், இல்லை வைல்ட் ஆலிவ்ஸ். ஸோ நம்ம ஒரு வைல்டு ஆலிவாக இருந்ததை காட் த ஃபாதர் என்ன பண்ணுறாங்களா? கட் பண்ணி ஹீ டேக்ஸ் அஸ் அண்ட் ஹீ ஃபிக்ஸஸ் அஸ் ஆர் ஹீ கிராஃப்ட்ஸ் அஸ் வித் அ ஒரிஜினல் ஆலிவ் கூட கிராஃப்ட் பண்ணுறாங்களாம். ஸோ நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு வைல்டு ஒரு ஆலிவ் அப்படின்னா வைல்டு ஒரு வைனாக தான் இருந்தோம், இல்லை நம்ம ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தோம். ஆனால் ஏதோ ஒரு நாளில் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்தாங்க, இல்லை வி கேவ் அவர் லைஃப் டு ஜீசஸ். ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை சாமி, நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? வி கேவ் அவர் லைஃப் டு காட். தட்ஸ் த டைம் ஹீ ஃபிக்ஸஸ் அஸ் வித் ஹிம்செல்ஃப். இல்லை அந்த பிரான்ச், நம்ம துண்டாக இருந்தோம், அந்த பிரான்ச்சை என்ன பண்ணுறாங்க? அவர் கூட என்ன பண்ணுறாரு? ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லை வி ஆர் நாட் வேர்தி, பட் ஆண்டவர் நம்மளை வேர்தி ஆக்கி அவர் தம்மோடு கூட இணைத்து கொண்டாங்க, இல்லை. ஸோ தேட் வாஸ் த டே ஆஃப் அவர் சால்வேஷன், இல்லை த டே வி வர் ஃபிக்ஸ்ட் வித் ஹிம், இல்லை. ஸோ அந்த ஃபிக்ஸிங் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? நம்ம கனி கொடுக்கவே முடியாது, இல்லை. அது ஃபிக்ஸிங் நடந்தால் மாத்திரம்தான் we can go to the next level, that is called the abiding, இல்லை. the day of salvation, the day we accepted the Lord as a personal savior. அந்த நாளுக்கு அப்புறம் தான் the abiding, it's a next step. Maybe we should have given our life to God when we were very small in a Sunday class or in a meeting, or maybe even when Annan was talking லாஸ்ட் வீக். நிறைய காரியங்கள் நம்ம கூட பேசும்போது கூட நம்ம ஆண்டவர்கள் நம்ம என்ன செஞ்சுருக்கலாம்? நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம we were fixed with him, we were grafted into the Lord, இல்லை. ஸோ அந்த ஸ்டேஜ், ஃபிக்ஸிங் ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் தி அபைடிங் ஸ்டேஜ் தட் we are talking about டுடே. ஸோ 4வது வசனம் வாசிக்கலாமா? 4th verse we can you any of you read? Okay. 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 Okay, remain in me. So NIV says remain,
But another version says abide in me. So I have taken that particular verse, abide, that version, abide in me அப்படின்னு சொல்லி தமிழில் நிலைத்திரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. or stay in me அப்படின்னு சொல்லி இன்னொரு வெர்ஷன் சொல்லுது. So we can take anything, நிலைத்திரு or abide in me. இல்லை, ஸோ வாட் இஸ் த பைபிள் சேஸ், என்னில் நிலைத்திருங்கள், இல்லை நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இல்லை, இட்ஸ் அ ப்ராமிஸ், when you remain in me I will remain in you. That's the promise God has given us. Yeah, why should we abide in this God? நம்ம தான் ஃபிக்ஸ் ஆகிட்டோம், anyhow we will give fruit அப்படின்னு நினைக்கிறோமா? அதர்வைஸ் we need, நம்ம என்ன செஞ்சால் we can give more fruit. இல்லை, ஸோ அதான் நம்ம சொன்னது, what is the work of the gardener? He does two things. He cuts off that bears no fruit. இல்லை, கனி கொடுக்காத கிளைகளை நறுக்கி போடுறாங்களாம். அது மட்டும் இல்லை, அவங்க என்ன செய்கிறாங்க, ப்ரூன்ஸ், லெஸ் ஃப்ரூட் கொடுக்குறது, இல்லாட்டி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொடுக்குறது என்ன செய்கிறாங்க, ப்ரூன்ஸ். ஏன் அப்படின்னா ஸோ தட் வி கேன் பேர் மோர் ஃப்ரூட். இல்லை, ஸோ நம்ம என்ன செய்யணும், அபாய்ட், நம்ம அவர் கூட நம்ம நிலைத்திருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், கனி கொடுக்க முடியும். ஸோ இப்போ கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், ஏன் why we should abide in him அப்படின்றதுக்கு I'll give you few points. ஸோ நம்ம வாசித்த இதே சாப்டரில் verse 5 says, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இல்லை, it says he will bear much fruit. So why we need to abide in him? We need to bear much fruit. So our ultimate goal of a Christian life, or aim of Christian is to bear fruit. இல்லை, ஆண்டவருக்காக நம்ம கனி கொடுக்கணும், ஒரு கனி கொடுக்குற ஒரு மரமாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம அல்டிமேட் எய்மாக இருக்குது. இல்லை, ஸோ இந்த கனி அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 விதமான கனிகள் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கலாத்தியர் 5:22-23 நம்ம வாசிக்கிறோம்ல, the fruit of the spirit அப்படின்னு சொல்லிட்டு love, joy, peace, patience, kindness, goodness, faith, gentleness and செல்ஃப் கண்ட்ரோல். 9 கனி, ஆவியின் கனி. ஸோ இந்த ஆவியின் கனி ஒரு டைப்பு. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவருக்காக விட்னஸ், when we witness for God we bring souls for him. அதுவும் கனி தான். இல்லை, ஆண்டவருக்காக நம்ம ஆத்துமாக்களை நம்ம கனிகளாக நம்ம கொடுக்க வேண்டும். ஸோ 2 கனிகள் நம்ம பார்த்தோம். ஒன்று ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் கனியோ 9ன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம்ல, அந்த 9. இன்னொரு விதமான கனி என்ன அப்படின்னா, என்னுடைய சாட்சியான வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க இயேசுப்பாவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கொள்ளும்போது அந்த கனியில் இட் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் த சோல். இல்லை, நம்ம ஆத்துமா கனியை நம்ம என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். இது 2மே நம்ம வாழ்க்கையில் முக்கியம். 2 கனி நம்ம வாழ்க்கையில் முக்கியம். எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஒரு ஆண்டி பேசும்போது சொன்னாங்க, நான் தினமும் காலையில் மேக் இட் அ ப்ரேயர், ஆண்டவரே இந்த ஆவியின் கனி 9ஐயும் என் வாழ்க்கையில் நீங்கள் தாங்க சுவாமின்னு சொல்கிறது என்னுடைய ஜெபமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தென் ஐ ஆல்சோ டிசைடட் தட் ஐ டூ நீட் டு ப்ரே லைக் தட். ஆண்டவரே இந்த ஆவியின் கனி 9 என் வாழ்க்கையில் நீங்கள் தாங்க சுவாமி. மேபி நான் ஜாயில் குறைவாக இருப்பேன், அன்பில் குறைவாக இருப்பேன், பேஷன்ஸில் குறைவாக இருப்பேன்ல. ஸோ நான் இந்த ஆவியின் கனி 9லேயும் நான் என்ன செய்யணும், ஃபுல் மார்க், ஃபுல்லாக நான் என்ன செய்யணும், கொடுக்கணும் சப்பான்னு சொல்லி நம்ம we can make it as a prayer every day. ஸோ 2 கனி நம்ம போய் பார்த்தோம்ல. ஸோ to bear much fruit. So why we need to abide in the Lord? First is to bear much fruit. Second, our prayers to be answered. 15:7 நானே வாசிக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நிறைய நேரத்தில் வில் பி ஒண்டரிங் why my prayers are not answered. இல்லை, ஏன் நான் இவ்வளோ நாள் ஜெபிச்சுட்டே இருக்கிறேனே, why my prayers are not answered அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, நம்ம ஒருவேளை நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா we need to check ourselves. am I really abiding in the Lord அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது, when we abide in him என்ன செய்கிறாங்களா, நம்மளுடைய விண்ணப்பங்கள், நம்ம கேட்டுக்கொள்கிறது எதாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வாங்களா, நமக்கு கொடுப்பாங்களா. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இல்லை, ஸோ why we need to abide? So that our prayers will be answered. 3வது காரியம், why need to abide in him அப்படின்னா, verse 8 என்ன சொல்லுதுன்னா, so that God will be glorified. God the Father will be glorified. 8வது வசனம் பார்க்கலாம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள்.
இல்லை? ஸோ our God has to be glorified in all that we do, in all that we say. இல்லை? ஸோ அதற்காக we need to abide in the Lord. 15 அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லுது, so that our joy will be complete. 11 சொல்லுது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. இல்லை? a joy may be complete. ஸோ அதுக்காக we need to abide in the Lord. இல்லை? ஸோ இந்த 4 காரியம் நம்ம இதில் பார்க்குறோம். இது மட்டும் இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் ஜான்லேயும் நிறைய அந்த அபாய்டிங் இன் ஹிம் பற்றி நிறைய காரியங்கள் ஃபர்ஸ்ட் ஜான்லேயே நம்ம பார்க்குறோம், 1 யோவான்லேயே பார்க்குறோம். ஸோ அதில் வந்து லெட்ஸ் கோ குவிக்லி. 1 John 2:28 says, for our confidence, அவர் வரும்போது நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக அவரை சந்திப்பதற்கு நம்ம என்ன செய்யணுமா, we need to abide in him சொல்லியிருக்குது. 1 யோவான் 3:6 அதில் சொல்லியிருக்கு, so that we do not sin. ஏன் நம்ம அவர் கூட அபாய்ட் பண்ணியிருக்கணுமா, நம்ம வந்து பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்காக அவர் கூட நம்ம அபாய்ட் பண்ணியிருக்கணுமா. இல்லை? நம்ம வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, அவரை அன்றி இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் ஹிம் we can do nothing. நம்ம நிறைய டெசிஷன்ஸ் எடுப்போம், ஐ வில் நாட் சின், ஐ வில் நாட் டூ திஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டெசிஷன்ஸ் நம்ம மேக் பண்ணுவோம். பட் நம்ம அப்படி காலை போகிற போக்கில் என்ன செய்வோம், we will slowly again என்ன செய்வோம், we will fall back into the sin. இல்லை? ஸோ we need to abide in him so that we will not sin. 1 யோவான் 3:6. அதே போல் யோவான் 8, John 8:31 says, only then we will be true disciples. இல்லை? அவருடைய உண்மையான சீஷர்களாக நம்ம இருப்போமா எப்போ, when we abide in him. இல்லை? லாஸ்ட் ஒன், for others to see our progress. இந்த வசனம் மட்டும் வாசிக்கலாமா, தமிழில் வாசிக்கிறீங்களா? 1 தீமோத்தி 4:15 தமிழில் வாசிங்களேன். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் இருக்குது. தமிழில் யாராவது வாசிக்கிறீங்களா? 1 தீமோத்தி 4 அதிகாரம் 15வது வசனம். நாலு 15. நிலைத்து சிந்தி நீ வந்து உன் கிறிஸ்டியன் வாழ்க்கையில் நீ முன்னேறி போகிற, யூ ஆர் க்ரோயிங், யூ ஆர் மெச்சூரிங் அப்படின்றது எப்போ தெரியும் அப்படின்னா, வென் வி அபாய்ட் இன் ஹிம். அவருக்குள்ளே நம்ம நிலைத்திருக்கும் போது நம்ம என்ன செய்வாங்க, அதர்ஸ் வில் see the progress. இல்லை? we maturing, we growing in the Lord. இல்லை? இதற்காக தான் நம்ம we need to abide. இல்லை? ஸோ இது அபாய்ட் பண்ணணும். ஏன் அபாய்ட் பண்ணணும் பார்த்தோம். how we have to abide in him. நம்ம எப்படி அவருக்குள்ள நம்ம அபாய்ட் பண்ணலாம் அப்படின்றது 4 காரியம் நம்ம பார்க்க போகிறோம். how we can abide in him. 1 யோவான் இந்த how அப்படின்றது எல்லாமே வந்து நமக்கு 1 யோவானில் கொடுத்துருக்குறாங்க. 1 யோவான் 2 அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லுது. I will read it for you. 1 யோவான் 2 அதிகாரம் 17வது வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். யார் நிலைத்திருப்பாங்களாம்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஸோ how we can abide in the Lord when we do his will. அவருடைய சித்தத்தை நம்ம செய்யும்போது மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், abide in him. அவர் சித்தத்தை செய்வதுனா என்னது? இல்லை, ஒவ்வொரு decisions that I make in my life, நான் ஆல்ரெடி உண்டி சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறிட்டோம். இல்லை, நம்ம நிறைய நேரத்தில் அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் பார்த்துட்டு வெளி பிரகாரமான காரியங்களை பார்த்துட்டு நம்ம என்ன செஞ்சுருவோம், நம்ம டிசைட் பண்ணிடுவோம், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட், திஸ் இஸ் வாட் இஸ் ஃபிட் ஃபார் மீ. இல்லை, இதுதான் என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளி பிரகாரமான காரியங்களை பார்த்து நம்ம என்ன செஞ்சுருவோம், எனக்கு இது வேணும்ன்ட்டு நம்ம டிசைட் பண்ணிடுவோம். அப்படி இல்லை, if I have to remain in him, if I have to abide in him, நான் அவருக்குள்ளே நிலைத்திருக்கணும்னா I need to do his will. இல்லை, அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், அவருக்குள்ள abide, we can remain in him, we can abide in him. ரெண்டாவது காரியம், how I can remain in him, how I can abide in himனா 1 யோவான் 3 அதிகாரம் 24வது வசனம். நானே வாசிக்கிறேன் தமிழ்லேயே. 1 யோவான் 3:24 வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவரில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை
அவர் நமக்கு தந்தருவின ஆவியினாலே அறிந்து கொள்கிறோம். இல்லை அவர் என் கூட இருக்கிறாரு, நான் அவர் கூட இருக்கிறேன் எப்படி தெரியும் அப்படின்னா, we can know it by the Spirit. ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது we will realize that we abide in him and he is in us. இல்லை how? By the decisions that we make every day in our life. இல்லை by the fruit of the Spirit we will know that we abide in him. Excuse me. ஸோ பை கீப்பிங் ஹிஸ் கமாண்ட், ஃபர்ஸ்ட் பை டூயிங் ஹிஸ் வில், ரெண்டாவது அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொள்ளும்போது அவருக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம், வி கேன் அபைட் இன் ஹிம். மூன்றாவது காரியம் 1 யோவான் 4:12, பை லவ்விங் ஈச் அதர் வி கேன் ரிமைன் இன் ஹிம். இல்லை 4 அதிகாரம் 12வது வசனம், இட் சேஸ், தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். இல்லை ஸோ வென் வி லவ் ஈச் அதர், இட்ஸ் நாட் இனஃப் இஃப் வி லவ் காட் அலோன், வி நீட் டு லவ் ஈச் அதர். இல்லை ஒன்லி வென் வி லவ் ஈச் அதர் வி கேன் ரிமைன் இன் த லார்ட். இல்லை நான்காவது காரியம், பை கன்ஃபெஸிங் தட் ஜீசஸ் இஸ் த சன் ஆஃப் காட். இல்லை இட்ஸ் நாட் இனஃப் இஃப் யூ பிலீவ், வி நீட் டு கன்ஃபெஸ். 1 யோவான் 4:15 வசனம் என்ன சொல்லுதுன்னா, 1 யோவான் 4:15, இட் சேஸ், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். எங்கெல்லாம் நம்ம அவர் கூட அபாய்ட் பண்ணுறோமோ, இட்ஸ் அ ப்ராமிஸ் தட் ஹீ அபாய்ட்ஸ் இன் us. ஸோ we are not left alone. We are not left alone. Everywhere he promises that when I abide in him, he abides in us. It's a great privilege when he abides in us. So, நாலாவது காரியம், how we can abide na, we have to confess that Jesus is the Son of God. அவர் தேவனுடைய குமாரன் என்று நம்ம வாயினால் நம்ம ஜஸ்ட் பிலீவ் பண்ணால் போதாது, அறிக்கையிடணும். அப்போ தான் நாம் அவரிலும் அவர் நம்மளும் நிலைத்திருப்பாங்க. ஸோ எந்தெந்த ஏரியாவில் நான் விசா ஹவு வி கேன் அபைட் இன் ஹிம்ல, அடுத்து நம்ம எந்தெந்த ஏரியாலலாம் இல்லை வி ஹாவ் டு அபைட் இன் ஹிம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வி நீட் டு அபைட் இன் ஹிஸ் லவ். அவருடைய அன்பில் நம்ம நிலைத்திருக்கணுமா. யோவான் 15:9-10 நான் பிக்கப் போகிறேன், பிகாஸ் எனக்கு டைம் முடிய போகுது. யோவான் 15:9 சொல்லுது, we need to abide in his love. அவருடைய அன்பில் நம்ம நிலைத்திருக்கணுமா. அது மட்டும் வாசிக்கலாமா? யோவான் 15:9-10 யாராவது வாசிக்கிறீங்களா? 9-10. Remain in my love. That's why abide in his love. Okay, remain in my love. Okay, வாசிங்க. Yes. Okay. So 9 and 10 ரெண்டுலேயுமே சொல்லியிருக்குது remain in my love. என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஏரியாவில் நம்ம அவருடைய we need to abide in himனா, abide in his love. ரெண்டாவது காரியம், abide in his faith. அவருடைய ஃபெய்த்தில் நம்ம என்ன செய்யணும், நிலைத்திருக்கணுமா. Acts chapter 14:22. நீங்கள் நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, நீங்கள் லேட்டர் யூ கேன் ரீட் தட். தமிழில் வாசிச்சா இன்னும் நல்லா இருக்குது. அவருடைய விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணுமா, நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. மூன்றாவது காரியம், abide in his kindness. அவருடைய தயவுன்னு சொல்லி தமிழில் போட்டிருக்குது. ரோமர் 11:22 வசனத்தில் அவருடைய abide in his kindness, இல்லை அவருடைய தயவில் நம்ம என்ன செய்யணுமா, நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்குது. abide in his calling. அவருடைய காலிங்கில் நிலைத்திருக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், அவர் அழைப்பை நம்ம பெற்றிருப்போம். we are called to be holy, இல்லை not only for doing ministry. first calling எதுக்குன்னா to be holy. இல்லை நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஃபஸ்ட்டு காலிங் எதற்கு, பரிசுத்தமாக இருப்பதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் என்னது, அவருக்கு சீஷராக நம்ம இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அவருக்கு ஊழிய செய்ய நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஸோ இந்த 3 காலிங்லேயே நம்ம என்ன செய்யணும், நிலைத்திருக்கிறோமான்றதை நம்ம செக் பண்ணணும். ஆண்டவர் நம்ம அவருடைய அழைப்பில் நம்ம என்ன செய்யணும், நிலைத்திருக்கணுன்றத விரும்புகிறாங்க. இல்லை நம்ம பரிசுத்தத்தில் நம்ம நிலைத்திருக்கிறோமா, நம்ம அவருக்கு சீஷனாக இருக்கிறதுல நம்ம நிலைத்திருக்கிறோமா, அவர் ஊழியத்திற்கு நம்ம அழைத்திருப்பார்ல. எனக்காக நீ ஏதாவது செய்தியான்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை பார்த்து கேட்டிருப்பாங்களே, நம்ம அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு நம்ம நிலைத்திருக்கிறோமா. அப்படி இல்லைன்னா இல்லை
வேறு என்னை போல் நிறைய பேர் வந்துட்டாங்க, அவங்க செய்வாங்க, அப்படி இல்லைன்னா ஐ எம் நாட் வர்தி டு டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பேக் அடிக்கிறோமா நம்ம லைஃப்பில்? நம்ம யோசிச்சு பார்க்கணும். காட் வாண்ட்ஸ் அஸ் டு ரிமெயின் இன் ஹிஸ் காலிங், அபாய்ட் இன் ஹிஸ் காலிங். நம்ம இந்த காலை வேளையில் அவருடைய அழைப்பில் நம்ம நிலைத்திருக்கிறோமான்றதை நம்ம நிதானிச்சு பார்க்கணும். அபாய்ட் இன் ஹிஸ் ட்ரூத், அவருடைய உண்மையில் நம்ம என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும்னு சொல்லி கலாத்தியர் 2 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. கலேஷியன்ஸ் சாப்டர் 2 verse 5ல் அபாய்ட் இன் ஹிஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்குது. லாஸ்ட்டு we need to abide in all that we have learnt. 2 தீமோத்தி 3:14 நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோமோ அதில் நம்ம நிலைத்திருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம பைபிள் ஸ்டடின்னு சொல்லி காலையிலேயே எழும்பி நம்ம என்ன செய்கிறோம், we are taking time to sit at the presence of the Lord to learn so many things. Is it enough if we learn? நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சாட்டிஸ்ஃபைடாக இருக்க போகிறோமா, ஆர் ஆர் we going to put it into practice? இல்லை, ரொம்ப வேல்யூபிள் லெசன்ஸ் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாங்க, காலையிலேயே எழுப்பி நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அது போதுமா? ஆர் am I going to abide? அதில் நான் நிலைத்திருக்க போகிறேன்னா? நிலைத்திருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அதில் நம்ம இன்னும் வளர முடியும். இல்லை, 2 தீமோத்தி 3:14 சொல்லுது, we need to abide in all that we have learned. நம்ம எதெல்லாம் கற்றுக்கொண்டோமோ நம்ம அதிலெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம அபாய்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கு. ஸோ வாட் இஸ் த ரிசல்ட்? இல்லை, நம்ம அபாய்ட் பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம பார்த்தோம் மிகுந்த கனி கொடுப்போம்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. ஆனால் இங்கே 2 காரியம் சொல்லியிருக்கு. நம்ம அவருக்குள்ளே அபாய்ட் ஆகலை, நிலைத்திருக்கலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு காரியமும் சொல்லியிருக்குல்ல. 15ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம அவருக்குள்ளே நிலைத்திருக்கலை அப்படின்னா என்ன ஆகும்? இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன். இல்லை, நம்ம நிலைத்திருக்கணும். இல்லை, இட்ஸ் அ கமாண்ட். அப்படி நிலைத்திருக்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இட் சேஸ் தட் ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியில் போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். இல்லை, பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ நம்ம அவருக்குள்ளே இஃப் யூ டோன்ட் அபாய்ட் இன் ஹிம் we will be cut and thrown out. கடைசியாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி என்ன செஞ்சுருவாங்களாம், they will burn it, will become useless. இல்லை, we will not be fruitful. இல்லை, ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு நிலைக்கு நம்ம போயிடுவோம். அப்படி தானே? ஸோ வை இட்ஸ் தமிழில் சொல்லியிருக்குது, எரியுண்டு உலர்ந்து போ, we will dry off. Why we will dry? Because we have no connection with the main vine. அந்த ட்ரூ வைன் கூட நமக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. தெர் இஸ் நோ பாசிங் ஆஃப் த நரிஷ்மெண்ட் ஃப்ரம் த ட்ரூ வைன் ஃபாரஸ்டில். ஸோ ஆவியானவருடைய எந்த ஒரு கனெக்ஷனும் நமக்கு இல்லாதனால என்ன செஞ்சுருவோம், நம்ம வளர்ந்து போயிடுவோம். இல்லை, ஒருவேளை இந்த லாக்டவுன் டைம் மாத்திரம்தான் நான் என்ன செய்ய போகிறேன், காலையில் எழுப்பி நான் வேதத்தை வாசித்து ப்ரேயருக்கு இவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வி லுக் வெரி ஃப்ரெஷ் அண்ட் நரிஷ்ட். இல்லை, ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்க போகிறோம், இட்ஸ் அ பிக் கொஷன். நம்ம இந்த ஒரு நிலைக்கு நம்ம வி ஷுட் நாட் பி புஷ் டு திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். ஸோ என்ன ஆயிரும், அப்படி புஷ் பண்ண இஃப் யூ ஆர் புஷ் டு தட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் வி வில் லூஸ் த கனெக்ஷன் வித் த ட்ரூ வைன். இல்லை, த வேர்ட் ஆஃப் காட் சேஸ் without me you can do nothing. Yeah? So we need to have that connection always with the true vine. Only then we will be filled with the Holy Spirit, will be filled with his இல்லை அவருடைய ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறாங்க, அவருடைய வார்த்தையினால் நம்ம நிரப்பி நம்மளை என்ன செய்கிறாங்க, திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, 2 யோவான் 1:9 சொல்லுது, he will not be in us. அவர் நம்ம கூட இருக்க மாட்டாங்களா? இட்ஸ் a very pathetic situation. அவர் நமக்குள்ளே நிலைத்திருக்க மாட்டாங்களாம். இல்லை, ஸோ சாம்சன் ஃபெல்ட் தட்ல அவர்கிட்ட இருந்து அந்த ஆவியானவர் எடுக்கப்பட்டாங்க அப்படின்றத உணர்ந்தாங்க. இட்ஸ் வெரி பேத்தட்டிக் சிச்சுவேஷன். இல்லை, there was we will be enjoying the time when the Holy Spirit is filling us, when the Holy Spirit is with us and we are able to do so many things with the help of the Holy Spirit. But when there's a time when we feel we don't have the Spirit of the Lord in us, that will be a very pathetic situation. 2 யோவான் 1:9 சொல்லுது, 2 யோவான் 1:9 அதை சொல்லு, God he will not be with us. இல்லை, அப்படி ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறாரு. இல்லை, ஆண்டவரே நான் உமக்குள்ளாக நிலைத்திருக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? We just close our eyes, we lift to God in prayers. Lord, ஆண்டவரே நான் நிறைய காரியங்கள் இந்த லாக்டவுன் டைமில் நான் அறிந்து கொண்டிருக்கிறேன், நான் கற்றுக்கொண்டிருக்கேன் சுவாமி. நான் உங்களுக்குள்ளே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். We can just ask the Lord. We will take so many decisions, but we can't
ஃபாலோ தட். நிறைய நேரத்தில் நம்ம விழுந்து போயிடுவோம்ல, அப்படி இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் உங்களுக்குள்ளாக நாங்கள் இன்னும் ஆண்டவரே அபாய்ட் பண்ணுவதற்கு, ஸோ தட் வில் பி ஃப்ரூட்ஃபுல் இன் ஆர் லைஃப். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஸோ தட் தி அதர்ஸ் வில் see the progress-ல நாங்கள் உங்களுக்குள்ளாக வளர்றோன்றதை மற்றவங்க பார்க்குறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். சுவாமி எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. இல்லை யாராவது, எனி ஒன் ஆஃப் யூ கேன் ஜஸ்ட் ஓப்பன் த மியூட் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் லீட் அஸ் இன் ப்ரேயர்.